சீக்காளி பொண்ணை பார்க்க வர்ற சாக்குல நீங்களும் மாசத்துக்கு ஒரு ட்ரிப் இங்க வந்து போயிட்டு இருக்கீங்க. இது பத்தாதுன்னு அவ கர்ப்பப்பையில இருக்க கட்டியை கரைக்கிறதுக்கு நாட்டு வைத்தியம் பார்க்கணும்னு 3 மாசத்துக்கு ஒரு தடவை வந்து கூட்டிட்டு போறீங்க. இவளும் ஜாலியா பிக்னிக் போற மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்கா. போக்குவரத்து செலவு தான் தண்டம். முட்டை போட போது கோழி நினைச்சு மூடி வைக்கிறோம். 10 மணி நேரம் கழிச்சு திறந்து பார்த்தா அது முட்டையே போடாம கொக்கோ கொக்கோன்னு சத்தம் போட்டு நின்னா என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? அறுத்து குழம்பு தான் வைக்கணும். இத பாருங்க, என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. இதுதான் கடைசி தடவை. நீங்க எந்த கோயிலுக்கு போவீங்களோ என்ன வைத்தியம் பண்ணுவீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னும் 3 மாசத்துல என் பேரனை உங்க பொண்ணு வயித்துல சுமக்கணும். அப்படி இல்லைன்னா இவளை உங்க வீட்லயே கூட்டிட்டு போய் வச்சுக்கோங்க. எனக்கு என் பேரை வேணும். அதுவும் என் மூத்த புள்ள ராஜதுரையோட பையனா இருக்கணும். அத உங்க பொண்ணு பெத்து கொடுக்கலன்னா என்ன வழின்னு எனக்கு தெரியும். அந்த வழியை நான் செஞ்சிருவேன். அதுக்கப்புறம் இப்படி செஞ்சுட்டாங்க அப்படி செஞ்சுட்டாங்கன்னு என் மேல வருத்தப்படக்கூடாது. அதான் பலகாரம் காப்பி எல்லாம் வச்சிருக்காங்கல்ல, ஆறி போறதுக்கு முன்னாடி எடுத்து சாப்பிடுங்க. இவங்க வீட்டுக்கு போனா எதுவுமே சாப்பிட கொடுக்கலன்னு என் மேல குறப்பட்டு போறீங்க. சாப்பிடுங்க. எடுங்க எடுங்க. அது மாமா, உங்களுக்கு பலகாரம் பிடிக்கலையா? அப்ப கொடுங்க, நான் சாப்பிடுறேன். பிடிக்காதத சாப்பிட்டா லூஸ் மோஷன் ஆகும். மாமா, அம்மாவோட கொத்தடிமைங்க கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருங்க. பாவம், அவங்களுக்கு போர் அடிக்கும்ல. சின்ன பொண்ணு, ஒரு 1/2 டம்ளர் காப்பி போட்டு எடுத்துட்டு வாமா. போமா போ. இதையெல்லாம் ஒன்றும் பெருசா எடுத்துக்காதீங்க. எங்க அத்தை எப்பவுமே இப்படித்தான், சும்மா தோணன்னு பேசிக்கிட்டே தான் இருக்கும். இதையெல்லாம் இந்த காதலை வாங்கிட்டு இந்த காதலை சர்றன்னு விட்டுறோம். உங்க சின்ன பொண்ணு எப்பவுமே காலத்துக்கும் சின்ன பொண்ணாவே இருக்கட்டும். குழந்தை கிழந்தையெல்லாம் பெத்துக்கு வேணாம் என்ன? இந்த வீட்டுல பிறக்க போற வாரிசு ஏன் குழந்தையாத்தான் இருக்கணும். அதுவும் ஒரே வாரிசு தான். என்ன ஆந்த மாதிரி கண்ணை உருட்டி உருட்டி பாக்குற? அப்படியே தேங்காய கொடுத்தா ஒண்ணு கையில புடிச்சுக்கிட்டு வரக்குன்னு கடிச்சு திங்கணும், இல்ல அதுக்குள்ள இருக்கிற குங்குமத்தை நெத்தியில இட்டுக்கணும். அது என்ன கையில சட்டி மாதிரி வச்சுக்கிட்டு? மறுபடியும் நல்லா கேட்டுக்குங்க. இந்த ஜென்மத்துல, இந்த வம்சத்துல, இந்த குடும்பத்துக்கு வர்ற வாரிசு ஏன் குழந்தையா மட்டும்தான் இருக்கணும். அதுவும் ஒரே வாரிசு. என்ன? முட்டை போடும்போது கோழி நினைச்சு மூடி வைக்கிறோம். 10 மணி நேரம் கழிச்சு திறந்து பார்த்தா அது முட்டையே போடாம கொக்கோ கொக்கோன்னு சத்தம் போட்டு நின்னா என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? அறுத்து குழம்பு தான் வைக்கணும். இன்னும் 3 மாசத்துல என் பேரன் உங்க பொண்ணு வயித்துல சுமக்கணும். அப்படி இல்லைன்னா இவளை உங்க வீட்லயே கூட்டிட்டு போய் வச்சுக்கோங்க. உங்க சின்ன பொண்ணு எப்பவுமே காலத்துக்கும் சின்ன பொண்ணாவே இருக்கட்டும். குழந்தை கிழந்தையில பெத்துக்கு வேணாம் என்ன?
இந்த வீட்ல பிறக்க போற வாரிசு என் குழந்தையா தான் இருக்கணும். அதுவும் ஒரே வாரிசு தான். வான்கோழி வடிவத்துல கடவுள் நமக்கு கருணை கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. வான்கோழியை பறந்து போக விடாம புத்திசாலித்தனமா நாம தான் கப்புனு பிடிச்சிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு எத்தனை பேருக்கு பட்டநாம சாத்த முடியுமோ அத்தனை பேருக்கு பட்டநாம சாத்திட்டு பணத்தை அள்ளுன்னு அள்ளிடணும். இன்னும் சொல்ல போனா பிசினஸ்ல இப்ப போற வேகம் பத்தாதுரா ராஜ்துரை, பத்தாது, இன்னும் வேகமா போனோம். சாயம் வெளுக்கிறதுக்குள்ள சம்பாதிச்சு குவிச்சிடணும். அதுக்கு அந்த சப்ப முக்க கருப்பு சாமியும் பாதாம் அல்வா அமலாவையும் இன்னும் ஸ்பீடப் பண்ணி ஒரு நாளைக்கு 10 லட்சம் ரூபாவது வரா மாதிரி பண்ணிடணும். ஏய், இப்ப எதுக்கடி அழுதுகிட்டு இருக்க? நான் சம்பாதிக்கிறது உனக்கு பிடிக்கலையா? நான் உங்க பொண்டாட்டி, இது நம்ம ரூம். இங்க நான் அழ கூட கூடாதா? அதுக்கு நான் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கணுமா? ஆமாண்டி, என்கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் ஆகணும். பெத்த பொண்ணு பார்க்க எங்க அப்பா அம்மா வரணும்னா உங்க அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்கணும். ரூமுக்குள்ள நான் வரணும்னா உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு வரணும். நான் அழணும்னா கூட உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கணும். இது என்ன வீடா இல்ல மிலிட்டரி ஆபீஸா? கட்டின பொண்டாட்டி எனக்கு தெரியாம நீங்க வேற ஏதோ திருடுத்தனம் பண்றீங்க. கொஞ்சம் நாக்கு அடிக்க பேசு, இல்லனா அப்புறம் நடக்கிறதே வேற. என்ன என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? ஏய், என்னடி கூட கூட பேசிட்டு இருக்க? அடிச்சு மூஞ்சி கிஞ்சில பேத்துருவேன், ஜாக்கிரதை. ஆமா, நீங்க அடிச்சு என் மூஞ்ச பேத்துருவீங்க. உங்க அம்மா இன்னும் 3 மாசத்துல நான் உண்டாக்கலனா என்ன மொத்தமா பேக் பண்ணி ஊருக்கே அனுப்பிடுவேன்னு மிரட்டுறாங்க. என்னடி இப்ப புது கதை விடுற? கதை பழசுதான், ஆனா உங்க அம்மா போட்ட கண்டிஷன் தான் புதுசு. இன்னைக்கு எங்க அப்பா அம்மா வந்திருந்தாங்க. அவங்க முன்னாடி நமக்கு குழந்தை இல்லைங்கிறத குத்தி கட்டி என்ன கேவலமா பேசினாங்க. அவங்களையே அவமானப்படுத்தினாங்க. இன்னும் 3 மாசத்துல நான் உண்டாகணும்னு உத்தரவு போடுறாங்க. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், கர்ப்பம் என்ன காசு கொடுத்து வாங்குற பொருளா இல்ல கடையில வாங்குற காய்கறியா? நான் என்ன கடவுளை வேண்டாமையா இருக்கேன்? இல்ல பாக்குற டாக்டர் எல்லாம் எனக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொல்றாங்களா? எனக்கு குழந்தை பிறக்க எல்லா தகுதியும் இருக்கும்போது அது தள்ளி போனா அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? அது மட்டும் இல்ல, ஒரு பொம்பளை இருந்துகிட்டு உங்க அம்மா என்ன பேசுனாங்க தெரியுமா? நான் 4 பிள்ளைய பெற்றிருக்கேன்டி, உனக்கேண்டி பிறக்கலன்னு எங்க அப்பா அம்மா முன்னாடி நான் அசிங்கப்படுத்தினாங்க. கட்டுன புருஷன் நீங்க இதெல்லாம் தட்டி கேட்க மாட்டீங்க. அது சரி, பெட்டி பெட்டியா பணத்தை வச்சு அதையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருந்தீங்கன்னா நமக்கு எப்படிங்க குழந்தை பிறக்கும்? புலம்பிட்டியா இல்ல இன்னும் புலம்புறதுக்கு ஏதாவது வச்சிருக்கியா? என்னடி எனக்கு எங்க அம்மாக்கு மூட்டி விட பாக்குறியா? பார், நீ என்னத்தான் வேப்பல அடிச்சாலும் எங்க அம்மா விஷயத்துல எனக்கு சாமியே வராது. ஏன்னா மொத்த சொத்தும் எங்க அம்மா பேர்ல இருக்கு. பார், குழந்தை முக்கியம்டி. குழந்தைய நல்லபடியா வளர்த்து ஆளாக்க பணமும் முக்கியம். இப்பதான் பணம் வர ஆரம்பிச்சிருக்கு. கூடிய சீக்கிரத்துல குழந்தைய வந்துரும். அது வரைக்கும் எங்க அம்மா பேசுறத கொஞ்சம் பொறுத்து போ. கெடு வச்சிருக்காங்களேங்க, அதை எப்படிங்க நான் சமாளிக்கிறது? ஏய், அத நான் பாத்துக்கிறேன். ஆனா என்கிட்ட பணம் இருக்கிற விஷயம் எங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சாலோ இல்ல இந்த வான்கோழி பிசினஸ்க்கு பின்னாடி நான் இருக்கேன்னு அந்த அண்ணாச்சி வீட்டுக்கு தெரிஞ்சாலோ உன்னை எங்க அம்மா பேக் பண்றதுக்கு முன்னாடி நான் உன்னை பேக் பண்ணுவேன். ஜாக்கிரதை. இப்படியே என்ன பயமுறுத்தி இன்னும் எத்தனை நாள் தான் காலம் தள்ள போறீங்களோ தெரியல. உங்க மேல இருக்கிற பாசத்தினாலையும் பயத்தினாலையும் தான் நான் வாயை திறக்காம இருக்கேன். ஆனா இந்த விஷயம் ஒரு நாள் வெளியே தெரியதான் போகுது. அப்ப மறுபடியும் 2 குடும்பமும் வெட்டு குத்துன்னு இறங்காம இருந்தா சரி. இப்போ நான் சொல்றேன், பணம்னு பணம் பைத்தியத்தால பகையை சம்பாதிச்சுக்காதீங்க. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். ஏய், சரிதான் போடி. பெரிய ஔவையார் பேத்தி அட்வைஸ் பண்ண வந்துட்டான். ஏய் லூசு, இந்த பாரு, இந்த உலகத்துல பணம் இல்லாம எதையுமே சாதிக்க முடியாது. அட்வைஸ் பண்ண வந்துட்டா. போ, கிளம்பு, போ போ. எனக்கு நீ சொன்ன புரிஞ்சுக்கோங்க. எனக்கு பணம் 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 பணம். ஐயோ பணம், ஐயோ பாடா. கதிரு, எவ்வளவு நேரம் நிப்ப? உட்காருப்பா. இருக்க உட்கார்ல. பரவாயில்லப்பா, நான் நிக்கிறேன். அப்புறம்
காஃபி எல்லாம் வந்ததா குடிச்சீங்களா? சாப்பிட்டோமா, இப்பதான் சாப்பிட்டோம். சரி சரி சரி. அப்புறம் சம்பந்தி, நீங்க ரிட்டையர் ஆன பிறகு நம்ம சொந்த பந்தமெல்லாம் ஏதாவது பிரச்சனைனா யாரை பாக்குறதுன்னு யோசிக்கிறாங்க. ஒண்ணு கவலைப்படாதீங்க, ஏதாவது ஆகுன்னா சொல்லுங்க, நம்ம பசங்க தான் இருக்கானுங்க. சரிங்க சம்பந்தி. மாமா. என்னம்மா? அப்புறம் உங்க ரெண்டாவது பொண்ணு நித்யா இருக்காளே, அவளுக்கு எப்ப கல்யாணம் வச்சிருக்கீங்க? அதெல்லாம் நேரங்காலம் வரும்போது நடக்குமா. ஆமா, எங்க உன் பொண்ணை காணோம்? அதை ஏன் கேக்குறீங்க? இந்த மாதிரி நல்ல விஷயத்துல எல்லாம் கலந்துக்கிறதுக்கு அவளுக்கு குடுப்பனையே இல்ல. அவ வீட்டுக்கு வரக்கூடாது. ஓ சரி. மாமா, குற்றால சீசனுக்குலாம் எங்களை கூப்பிடவே மாட்டேங்கிறீங்க. என்னம்மா அது? என்ன இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டா? நான் கூப்பிட்டு தான் நீ வரணுமா? எப்ப வேணாலும் வரலாம், எவ்வளவு நாள் வேணாலும் தங்கலாம்ல. என் புருஷன் என்னை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அந்த வீடு இந்த வீடுன்னு இல்லாம எல்லா வீட்டையும் சொந்த வீடாதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா மத்தவங்க அப்படி நினைக்கணுமே. ஏமா, என்னம்மா இப்படி பேசுற? உன்னை யாரு வேத்தாள நினைக்கிறாங்க? நம்ம சொந்தத்துல ஒரு ஆளா ரத்த பசமா தானே நினைக்கிறாங்க. சொந்தம்னு வாயில சொன்னா மட்டும் போதுமா? இப்ப அண்ணாச்சி வீட்டுக்கு நான் வரேன் போறேன். ஆனா இந்த வீட்டுல எனக்குன்னு என்ன உரிமை இருக்கு? என்னம்மா அது? சம்மந்தி ஒன்ன கூட பிறந்த தங்கச்சியா நினைச்சு நல்லது கெட்டது எல்லாத்தையும் முன்ன நின்னு செய்யறாருல. இத பாருங்க மாமா, அண்ணாச்சி எனக்கு கொடுத்து உதவுறதும் நான் அவர்கிட்ட கேட்டு வாங்குறதும் என்னோட முடிஞ்சிடக்கூடாது. இந்த உறவு காலாகாலத்துக்கும் அப்படியே வாழையடி வாழையா தொடரணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏம்மா, நீ தொடரணும்னு ஆசைப்படுறதே ஏதோ தொடராதோன்னு பயப்படுற மாதிரி இருக்குதே. ஆமா மாமா. இப்ப எதுக்கு நல்ல நாள் அதுவுமா நடு வீட்டுல உட்காந்து புலம்பிட்டு இருக்கிற? நீ பயப்படுற மாதிரி என்ன நடந்து போச்சு? இருங்க என்னாச்சு? கோமலவல்லி சுத்தி வளைச்சு என்னத்தையோ சொல்ல வர மாதிரி இருக்கு. அப்படி என்னத்தை தான் சொல்ல வரான்னு பாத்துருவோமே. நீ என்ன சொல்றதா இருந்தாலும் சபையில என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசு, தேவையில்லாம எதுவும் பேசாத. விடுதங்க, அவ என்ன சொல்ல வரான்னு எனக்கு தெரியும். அவ வாயால சொல்லட்டும், நீ சொல்லுமா. நான் என்ன புதுசா கேட்டுட்ட போறேன்? ஓடி போன புருஷனுக்கு ஒத்த பொண்ணை பெத்து வச்சிருக்கேன், அவளுக்கு ஒரு வழிய சொல்லுங்கன்னு உறவுக்காரங்களை வச்சு கேக்குறேன். வழிய சொல்லுன்னு யார கேக்கா? உங்களுக்கு என்ன கல்யாண வயசுல உங்களுக்கு பையனா இருக்கான் உங்களை கேக்குறதுக்கு? இங்க இருக்கிறவங்கள நீ சொல்ற மாதிரி பையனை வச்சிருக்கிறது அண்ணாச்சி மட்டும்தான். அப்ப நீ ஜெயவேலுக்கு தான் உன் பொண்ணை கட்டி கொடுக்க ஆசைப்படுறியா? ஆசைப்படல, தவமே இருக்கேன். என்ன யாரும் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? நான் என்ன தப்பாவா சொல்லிட்டேன்? என் பொண்ணு அண்ணாச்சி வீட்டுல கட்டி கொடுக்கறதுக்கு நான் ஆசைப்படக்கூடாதா? இல்ல எனக்கு உரிமை இல்லையா? இல்ல என் பொண்ணுக்கு தான் அந்த தகுதி இல்லையா? யாரு இல்லைன்னு சொன்னது? ஓ ஆசை நியாயமானதுதான். ஆனா அதை நிறைவேற்றி வைக்கிறது அண்ணாச்சி கையில எல்லாம் இருக்கு. அண்ணாச்சி, கடைசி பையனுக்கு காசு பணம்னு பார்க்காம ஜெயவேலுக்கும் அருக்காணிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா சொந்த பந்தம் விட்டு போகாம இருக்கு இல்லையா? அது மட்டும் இல்ல, இல்லாத குடும்பத்துல பொண்ணு எடுத்தா அண்ணாச்சியோட பெருந்தன்மைய காலாகாலத்துக்கும் பேசுவாங்க இல்லையா? இந்த பாருங்க, ஏற்கனவே கோமலவல்லி இதே வீட்டுல இதே இடத்துல வச்சு அவ ஆசைய சொல்லிட்டா. நானும் என் முடிவை சொல்லிட்டேன். எப்ப என் பொண்ணு நான் முடிவு பண்ண மாப்பிள்ளைய பிடிக்காம ஓடி போனாலோ அப்பவே என் பையன் ஜெயவேலு கல்யாணமும் அவன் விருப்பப்படியே நடக்கட்டுன்னு முடிவு பண்ணிட்டேன்.
அவன் பார்த்து அருக்காணியை கல்யாணம் பண்ணிட்டாலும் சரி, வேற எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாலும் சரி, எனக்கு சம்மதம் தான். அதை நடத்தி வைக்கிற கடமை மட்டும்தான் என்னது. இனிமே முடிவு பண்ண வேண்டியது நான் இல்ல, ஜெயவேலு தான். ஏன் தம்பி, அதான் சம்பந்தி உங்க கல்யாணத்தை உங்க விருப்பப்படி நடத்தலாம்னு சொல்லிட்டாங்க. நீங்களும் டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நல்லா கை நிறைய சம்பளம் வாங்க போறீங்க. அதனால பணத்தை மட்டும் பார்க்காம சொந்தத்தை பார்த்து முடிவு பண்ணுங்க. அவர் எப்படிங்க சொல்லுவாரு? சின்ன வயசு தானே, அவரோட அப்பா அம்மா தான் முடிவு பண்ணணும். என்னங்க முடிவு பண்ணணும்? என்ன இப்படி கேட்கா? அரக்காணிக்கு என்ன குறைவு? படிப்பு கொஞ்சம் குறைவு, அவ்வளவுதானே. இந்த பாருங்க, எங்க அப்பாவை நெருக்கிற மாதிரிலாம் என்ன பிடிச்சி நெருக்காதீங்க. இதுக்கெல்லாம் நான் மசிய மாட்டேன். அருக்காணியா கல்யாணம் பண்ணி சொல்றீங்க? எனக்கு வரப்போற பொண்டாட்டி எப்படி இருக்கணும்ன்றது நான் டாக்டர் படிப்புக்கு சேரும் போதே முடிவு பண்ணிட்டேன். இதை நான் எத்தனை தடவை இந்த அத்தை கிட்ட சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நான் இப்ப சபையில எல்லாரும் முன்னாடியும் வச்சு சொல்றேன், நான் அருக்காணியா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இனிமேலாவது இத பத்தி யாரும் பேச மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் வரேன். ஐயோ ஐயோ, என் கனவை எல்லாம் கலைச்சிட்டு என் தலையில இப்படி இடி இறக்கிட்டு போறானே. ஜெயவேலு உனக்கு தான், நீ ஜெயவேலுக்கு தானே என் பொண்ணு கிட்ட சொல்லி சொல்லி வளர்த்தேனே. இப்ப போய் ஜெயவேலு உனக்கு இல்லன்னு நான் எப்படி சொல்லுவேன்? கோமலவல்லி, அழாதம்மா. நாம ஆசைப்பட்டா மட்டும் போதுமா? கடவுளோட பிராப்தம் வேண்டாமா? உன் பொண்ணுக்கு வேற ஒருத்தன் தானே விதி இருக்கும்போது நாம என்ன பண்ண முடியும்? அழாத. சாப்பிடுற கண்ணு, சாமிக்கு வேண்டிக்கிட்டு தானே சாப்பிடுறோம். அழாம சாப்பிடுமா. ஓம் சக்தி. சாப்பிடுற கண்ணு. அம்மாடி, இத மாதிரி வேண்டிக்கிட்டு மண் சோறு சாப்பிட்டா நிச்சயமா குழந்தை பிறக்குண்டா கண்ணு. சாப்பிடு. ஐயா, இவ என் மகசாமி. இவளுக்கு குழந்தை வேணுங்கிறதுக்காக எத்தனையோ விரதங்கள் இருக்கிறா. இன்னைக்கு மண் சோறும் சாப்பிடுறா. இவளுக்கு சீக்கிரமா குழந்தை பிறக்கணும் சாமி. எல்லாத்தையும் அந்த துர்க்கையம்மன் பார்த்துப்பாமா.
சாப்பிடுற கண்ணு, சாப்பிடுமா. நீ நினைச்சது கண்டிப்பா நடக்கும். வேண்டிக்கிட்டு சாப்பிடுற.